Hi friends, நீங்கள் பார்த்துக்கிறது wonderful tech தமிழ் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தான் எடிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லேயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். யூடியூப்பில் போயிட்டேன். ஸோ யூடியூப்பில் போய் மை சேனலில் போய் நான் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோ ஸ்லைட் பண்ணுறேன். 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட இந்த வீடியோ பார்த்துக்க. ஸோ இதை டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு லிங்க் தனியாக தந்திருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லேயர் அதில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த லேயர் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேயர் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழன் டெக்னு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ் ஃபென்ஸில் தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் பேஜுக்கு அப்படியே வருவாங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே யூ கேன் டவுன்லோடு ஃபைல் 35 செகண்ட்ஸ்லேருந்து அப்படியே டவுன் ஆகிட்டு வரும். ஸோ இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சு தான் உங்கள் இடத்துல ஒரு டவுன்லோட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணலாம் அந்த டவுன்லோட் லிங்க்கை. ஸோ இந்த ப்ளூ கலரில் டவுன்லோட் லிங்க் சின்னதாக இருக்கா, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளம்பரம் வரும். அந்த பேஜை மட்டும் நீங்கள் மேலே இன்ட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி மேலே இன்ட்டு கொடுத்துட்டா அந்த இது போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல் டெக் தமிழ் 36 லேயர் இந்த இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தா ஓகே டவுன்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் போகலாம். எடிட்டிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லேயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரோவிஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ லேயர் எப்படி டவுன் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோவிஷன் இன்ஸ்டால் பண்ணுறது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 16:9 சைஸில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ சைஸ் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டர் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை போய் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். மீடியாவில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி நம்ம கிராப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஃபோட்டோ 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மியூசிக்கு வேறு மாற்றணும்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே லேயரை கிளிக் பண்ணி வால்யூமில் போய் வால்யூம் ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணதுக்கப்புறம் ஆடியோவில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. எப்போயுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப 720 பிக்சல் வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ 720 வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க 720 ரெசல்யூஷனே போதும். ஸோ மற்றபடி நீங்கள் ஏதாச்சும் டிவியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கறதுக்குனா நீங்கள் 1080 பிக்சல் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் குவாலிட்டியாக தெரியும். ஸோ நார்மல் இப்போ சோஷியல் மீடியா இந்த மாதிரி அப்லோட் பண்ணால் 720 பிக்சலே போதும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதே ஷேர் பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சுக்கலாம். சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த வரைக்கும் பாய்.